நெல்லை சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. பொருணை அருங்காட்சியகத்தை இன்று இரவு திறந்து வைக்கிறார். லேசா லேசா உள்ளிட்ட படங்களில் நடித்த நடிகர் ஸ்ரீனிவாசன் காலமானார். வகுப்பு தோழரான நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல். It is shocking to know that my good friend Srinivasan is no more. He was my classmate in Film Institute. Excellent actor and a very good human being. Let his soul rest in peace. சென்னை அண்ணா சாலையில் உள்ள BSNL அலுவலகத்தில் தீ. 8 மாடி கட்டடத்தின் 2ஆம் மாடியில் பற்றி எரியும் தீயை அணைக்கும் பணி தீவிரம். சபரிமலை 18ஆம் படி உள்ளிட்ட பகுதிகளில் புகைப்படம் வீடியோ எடுத்தால் கடும் நடவடிக்கை. தடை உள்ள நிலையில் காவலர்கள் எச்சரிக்கை. வரைவு வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் தொடர்பாக நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். காணொலி காட்சி வாயிலாக நாளை மாலை 6 மணிக்கு நடைபெறும் என அறிவிப்பு. புதுச்சேரி செல்வதற்காக சென்னை வந்த பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. கடும் பனிமூட்டத்தால் மேற்கு வங்கத்தின் நாடியாவில் பிரதமர் மோடியின் ஹெலிகாப்டர் தரையிறங்குவதில் சிக்கல். மீண்டும் கொல்கத்தாவிற்கு திரும்பிச் சென்ற நிலையில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்கான மாற்று வழிகள் குறித்து ஆலோசனை. மானாமதுரை அருகே தனியார் பள்ளி கிறிஸ்துமஸ் விழாவில் மயங்கி விழுந்து 6 வயது சிறுமி உயிரிழப்பு. குழந்தைக்கு வேறு ஏதேனும் உடல்நல பிரச்சனை இருந்ததா என காவல்துறை விசாரணை. துணை சபாநாயகர் பிச்சாண்டிக்கு சொந்தமான SKP கல்லூரியில் 58 லட்சம் ரூபாய் கொள்ளை. வெளிமாநில கொள்ளை கும்பலை தேடும் தனிப்படை காவலர்கள். அசாமில் ரயில் மோதியதில் 8 யானைகள் உயிரிழப்பு. டெல்லி சென்ற ரயில் தடம் புரண்டதில் பயணிகள் காயமின்றி தப்பினர். சற்று நேரத்தில் வெளியாகிறது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டுக்கான இந்திய அணி. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான அணியில் இடம்பெறப் போவது யார்? நெல்லை சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. பொருணை அருங்காட்சியகத்தை இன்று இரவு திறந்து வைக்கிறார். லேசா லேசா உள்ளிட்ட படங்களில் நடித்த நடிகர் ஸ்ரீனிவாசன் காலமானார். வகுப்பு தோழரான நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல். It is shocking to know that my good friend Srinivasan is no more. He was my classmate in Film Institute. Excellent actor and a very good human being. Let his soul rest in peace. சென்னை அண்ணா சாலையில் உள்ள BSNL அலுவலகத்தில் தீ. 8 மாடி கட்டடத்தின் 2ஆம் மாடியில் பற்றி எரியும் தீயை அணைக்கும் பணி தீவிரம்.
சபரிமலை 18ஆம் படி உள்ளிட்ட பகுதிகளில் புகைப்படம் வீடியோ எடுத்தால் கடும் நடவடிக்கை. தடை உள்ள நிலையில் காவலர்கள் எச்சரிக்கை. வரைவு வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் தொடர்பாக நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். காணொலி காட்சி வாயிலாக நாளை மாலை 6 மணிக்கு நடைபெறும் என அறிவிப்பு. புதுச்சேரி செல்வதற்காக சென்னை வந்த பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. கடும் பனிமூட்டத்தால் மேற்கு வங்கத்தின் நாடியாவில் பிரதமர் மோடியின் ஹெலிகாப்டர் தரையிறங்குவதில் சிக்கல். மீண்டும் கொல்கத்தாவிற்கு திரும்பிச் சென்ற நிலையில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்கான மாற்று வழிகள் குறித்து ஆலோசனை. மானாமதுரை அருகே தனியார் பள்ளி கிறிஸ்துமஸ் விழாவில் மயங்கி விழுந்து 6 வயது சிறுமி உயிரிழப்பு. குழந்தைக்கு வேறு ஏதேனும் உடல்நல பிரச்சனை இருந்ததா என காவல்துறை விசாரணை. துணை சபாநாயகர் பிச்சாண்டிக்கு சொந்தமான எஸ்கேபி கல்லூரியில் 58 லட்சம் ரூபாய் கொள்ளை. வெளிமாநில கொள்ளை கும்பலை தேடும் தனிப்படை காவலர்கள். அசாமில் ரயில் மோதியதில் 8 யானைகள் உயிரிழப்பு. டெல்லி சென்ற ரயில் தடம் புரண்டதில் பயணிகள் காயமின்றி தப்பினர். சற்று நேரத்தில் வெளியாகிறது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டுக்கான இந்திய அணி. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான அணியில் இடம்பெறப் போவது யார்? நெல்லை சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. பொருணை அருங்காட்சியகத்தை இன்று இரவு திறந்து வைக்கிறார். லேசா லேசா உள்ளிட்ட படங்களில் நடித்த நடிகர் ஸ்ரீனிவாசன் காலமானார். வகுப்பு தோழரான நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல். It is shocking to know that my good friend Srinivasan is no more. He was my classmate in Film Institute. Excellent actor and a very good human being. Let his soul rest in peace. சென்னை அண்ணா சாலையில் உள்ள BSNL அலுவலகத்தில் தீ. 8 மாடி கட்டடத்தின் 2ஆம் மாடியில் பற்றி எரியும் தீயை அணைக்கும் பணி தீவிரம். சபரிமலை 18ஆம் படி உள்ளிட்ட பகுதிகளில் புகைப்படம் வீடியோ எடுத்தால் கடும் நடவடிக்கை. தடை உள்ள நிலையில் காவலர்கள் எச்சரிக்கை. வரைவு வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் தொடர்பாக நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். காணொலி காட்சி வாயிலாக நாளை மாலை 6 மணிக்கு நடைபெறும் என அறிவிப்பு. புதுச்சேரி செல்வதற்காக சென்னை வந்த பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. கடும் பனிமூட்டத்தால் மேற்கு வங்கத்தின் நாடியாவில் பிரதமர் மோடியின் ஹெலிகாப்டர் தரையிறங்குவதில் சிக்கல். மீண்டும் கொல்கத்தாவிற்கு திரும்பிச் சென்ற நிலையில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்கான மாற்று வழிகள் குறித்து ஆலோசனை. மானாமதுரை அருகே தனியார் பள்ளி கிறிஸ்துமஸ் விழாவில் மயங்கி விழுந்து 6 வயது சிறுமி உயிரிழப்பு. குழந்தைக்கு வேறு ஏதேனும் உடல்நல பிரச்சனை இருந்ததா என காவல்துறை விசாரணை. துணை சபாநாயகர் பிச்சாண்டிக்கு சொந்தமான எஸ்கேபி கல்லூரியில் 58 லட்சம் ரூபாய் கொள்ளை. வெளிமாநில கொள்ளை கும்பலை தேடும் தனிப்படை காவலர்கள்.
அசாமில் ரயில் மோதியதில் 8 யானைகள் உயிரிழப்பு. டெல்லி சென்ற ரயில் தடம் புரண்டதில் பயணிகள் காயமின்றி தப்பினர். சற்று நேரத்தில் வெளியாகிறது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டுக்கான இந்திய அணி. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான அணியில் இடம்பெறப் போவது யார்?